வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு இனிமையான அழகிய நாளிலே ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல் மாநிலம் சிட்னி பிளாக் டவுன் என்ற ஒரு பகுதி, அதாவது பிளாக் டவுன் லோக்கல் கவர்மெண்ட் ஏரியான்னு சொல்வார்கள், நகர சபைக்கு உட்பட்ட ஒரு பகுதி. அந்த பகுதியில் இப்பொழுது வந்திருக்கிறேன். இன்று ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய தினம் இது ஒரு எதிர்பார்க்காத வேறு ஒரு தேவைக்காக நான் சென்று கொண்டிருந்த பொழுது இதனை பதிவிட வேண்டும் என்றொரு ஆர்வம். பலர் இதற்கு எனக்கு விரும்பி கேட்டிருக்கிறார்கள், இப்படியான பதிவில் போடுங்க ஸ்ரீ என்று சொல்லி. அந்த வகையில் இந்த பதிவை நான் போட இருக்கிறேன். இந்த நியூ சவுத் வேலில் பிளாக் டவுன் லோக்கல் கவர்மெண்ட் ஏரியா வந்து நியூ சவுத் வேல் மாநிலத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு கவுன்சில் என்று சொல்லலாம். சரிதானே? இங்கே வந்து பல கலாச்சார இன மக்கள் வாழும் இடம், பல்லின கலாச்சார மக்கள் வாழும் இடம். 50க்கு மேற்பட்ட நாடுகளிலிருந்து பலரும் இங்கு மைக்ரேட் பண்ணி, அதாவது புலம்பெயர்ந்து வாழ்ந்து வாழுகிறார்கள். ஆஸ்திரேலியாவில் இந்த புலம்பெயர்வு என்பது, ஆஸ்திரேலியா நாடானது ஒரு புலம்பெயர் மக்களால் முன்னேறி கொண்டிருக்கும் ஒரு நாடு என்று சொல்லலாம். இங்குள்ள அத்தனை துறைகளிலும் புலம்பெயர் மக்கள் மிகவும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். ஆஸ்திரேலிய அரசாங்கம் கூட ஆண்டாண்டுக்கு 1000க்கு மேற்பட்ட மக்களை, பல்லாயிரக்கணக்கான மக்களை ஆஸ்திரேலியாவுக்கு இன்டேக், அதாவது உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு வழிகளிலும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பகுதி, குறிப்பாக இந்த பகுதியில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து திட்டமிட்ட பிளான்ட் டெவலப்மெண்ட் சொல்வார்கள். பிளான்ட் டெவலப்மெண்ட் என்றால் எவ்வாறு, சரி, பிளான் டெவலப்மெண்ட் என்றால் திட்டமிட்ட அபிவிருத்தி. எங்களுக்கு இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்குது. மக்கள் இங்கு ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயரும் பொழுது குறிப்பிட்ட காணிகள், ஆஸ்திரேலியா பெரிய நாடு, அந்த நாடு அவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் மக்கள் வாழும் பகுதி ஒரு குறிப்பிட்ட பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதியில் மக்களுக்குரிய வசதிகள், மக்கள் வாழ்வதற்குரிய வசதி என்றைக்குள்ளே முதலாவது நிலம், பின்பு அதற்குரிய மின்சாரம், தண்ணீர் வசதி, பிறம்பு அடிப்படை ஆக இருக்கக்கூடிய பாடசாலை வசதிகள், ஆரம்ப பாடசாலை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், இத்தனையும் செய்து கொடுத்ததன் பின்புதான் மக்களை குடியேற்றுவது தான் ஆஸ்திரேலியா போன்ற வளர்ந்த நாடுகளில் உள்ள. இப்பொழுது பாருங்கள், நாங்கள் பார்க்கும் இடம் இதே மாதிரி தான் ஒரு மக்களற்ற ஒரு காடாக இருந்தது. இந்த இப்போ நீங்கள் ஒரு போட்டிருக்க ஒரு வீடு ஒன்று போட்டிருக்கிறார்கள். இவ்வாறாக அவர்கள் கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் இருக்கிற காணிகளை சப்டிவைடுன்னு சொல்வார்கள், அதாவது பிரித்து அதனை சிறிய சிறிய லோட்ஸ்ன்னு சொல்கிறார்கள். லோட்ஸ் என்றால் அதை சின்ன சின்ன வீடுகள் கட்டக்கூடிய மினிமம் ஸ்கொயர் மீட்டர்ஸ், 500 ஸ்கொயர் மீட்டர்ஸ். ஒவ்வொரு கவுன்சிலுக்கும் ஒவ்வொரு விதிமுறை இருக்கிறது. அதை வச்சுக்கொண்டு சொல்லுவார்கள், இந்த வீட்டை நாங்கள், இந்த பகுதியை நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம், இதை ரிலீஸ்ன்னு சொல்வார்கள், லேண்ட் ரிலீஸ்ன்னு சொல்லி அந்த பகுதியை மக்கள் குடிபெயர்வதற்கு, வீடுகள் கட்டுவதற்கு வசதியாக அந்த பகுதியை முன்னேற்றுவார்கள். அவ்வாறு ஒரு நிலை இந்த பகுதியில் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் இங்கு மக்கள் குடியமர்த்தப்பட்டு அங்கு பாருங்கள், இவ்வாறாக இந்த காணிகள் இப்படி வெறும் காணிகளாக தான் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்க இந்த கட்டில் கிரிட்னு சொல்கிறார்கள். இந்த அதில் போட்டிருக்க கட்டில் கிரிட்னா இங்கே ஒரு முன்னுக்கு நாங்கள் கருப்பில் தெரியுது, கீழக்கு தெரியுது தானே, அது வந்து இந்த இடத்த கீழே தெரிய வந்து கட்டில் கிரிட்னு சொல்கிறோம். அங்கே வந்து உள்ளுக்கு இருக்கிற என்ன சொல்கிறது, ஆடு மாடு போன்ற பிராணிகள் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காண்டி காலை கொண்டே அதுக்கு விழுத்தி போடுகிறோம். அப்போ நடக்க இயலாது. அது தெரியாத ஒவ்வொரு கிரீட்லேயும் போகிறது, அது மாதிரி செய்கிறது. அப்படியாக இது ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு வில்லேஜ் அல்லது ஒரு ரூரல் வில்லேஜ், ஃபார்மிங் ஏரியாவாக இருந்ததை இப்பொழுது மக்கள் சினத்தொகை கூடும் பொழுது அதில் வந்து ஆக்களை குடியேற்றுவதற்குரிய வசதியை அரசு செய்து வருகிறது. அதாவது இப்போ பாருங்கள், நான் காட்ட வந்த இந்த புலி வந்து 440 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்ஸுக்கு இந்த வீதியை அபிவிருத்தி செய்ய இருக்கிறார்கள். அதுக்காக தான் நான் இந்த இடத்தை இப்பொழுது காட்டக்கூடியது. இப்போ நாங்கள் என்டர் பண்ணுறது பிளாக் டவுன் என்ற ஒரு சிட்டி. பிளாக் டவுன் சிட்டியில் உள்ள புதிதாக அபிவிருத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு ரூரல் லேண்ட் ஒன்று தான். இப்போ 2 பக்கமும் இருக்கிற மாதிரி தான் இந்த லேண்டுகள் முதல் இருக்கிற இந்த வீடுகள், மரங்கள் அப்படியே இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் பல அபிவிருத்திகள் செய்யப்பட இருக்கின்றன. வாரங்கள் எங்களுக்கு தெரியுது பாருங்கள், லெஃப்ட் சைடில் வலது இடது பக்கம் இது தெரிகிறது பாரியோர் அபிவிருத்தி. நியூ ஹோம் பாக்ஸில் என்ற ஏரியா
தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிற இடம். நான் இப்போ டுவர்ட்ஸ் மார்ஸ்டன் பார்க் போகிறது தான் என்னுடைய ஆரம்ப பணியாக இருந்தது. இப்பொழுது கண்டவுடனே இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம் என்ற நோக்கத்துக்காண்டி தான் இதை போகிறேன். இப்போ உள்ளுக்கு போய் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் எவ்வாறு இங்கு இந்த புதிய டெவலப்மெண்ட்ஸ் நடக்குதுன்னு சொல்லி. இந்த ரோடு இப்பொழுது 60 ஸ்பீட் லிமிட். அந்த 60 ஸ்பீட் லிமிட் கூட போனால் எங்களுக்கு தண்டம் கிடைக்கும். மற்றபடியாக நான் 60லேயே போய் கொண்டிருக்கிறேன். சரிதானே? உள்ளுக்கு இதுக்குள்ளே இப்போ டிஸ்பிளே ஹோம்னு சொல்வார்கள். இப்போ இந்த நான் இப்போ இதில் லெஃப்ட் எடுக்க போகிறேன். லெஃப்ட் எடுத்து போய் உள்ளுக்கு பார்ப்போம் என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி. ஸ்டாம்ப் டியூட்டி ஃபெய்ட் சேவ் அப் டு 80,000 அலம் என்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இது வந்து பிரில்லியன்ட் ஸ்ட்ரீட்டில் திரும்ப நீங்கள் பாருங்கள். இதில் பக்கத்தில் நான் இதோட காட்டுறேன். நீங்கள் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி. குளம்ன்றது தமிழில் சொல்லுவோம். அதை சொல்வார்கள் பேசின்னு சொல்லி சொல்வார்கள். இந்த நான் இதில் ஒரு முந்தைய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இப்படி ப்ராஜெக்ட் செய்திருக்கிறேன். பேசின் என்று சொல்கிறது அதாவது வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், நீர் சுத்திகரிப்பு, அடிப்படை சுத்திகரிப்பு. அதாவது சஸ்பெண்டட் சாலிட், மற்றது பொட்டாசியம், சல்ஃபர் போன்ற, நைட்ரஜன் போன்ற நீரில் உள்ள மனிதனால் மேற்படுத்தப்பட்ட அழுக்குகளை கேப்சர் பண்ணுறதுக்கான இடம் தான் வாட்டர் குவாலிட்டி பேசின்னு சொல்லி. இப்போ நான் இந்த புது டெவலப்மெண்ட் ஏரியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறேன். இதில் பார்க்கக்கூடிய இருக்குது 2 பக்கமும் புதிதாக கட்டப்பட்ட வீடுகள் பல இருந்து கொண்டிருக்கின்றன. சரிதானே? அந்த வீடுகளை பார்க்கக்குள்ள வீடு அபிவிருத்தி என்பது இது முதலே ஒரு திட்டமிட்ட பிளானிங். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களுக்கு மேற்பட்ட வருடங்களாக இந்த வீடு எவ்வாறு என்ன இடத்தில் என்ன அமைய வேண்டும், எங்கு பாடசாலை பெற வேண்டும், எங்கு பஸ் வீதி, எங்கு மரங்கள் இருக்க வேண்டும் என்று சகல விதத்தை பாருங்கள். எந்த விதமான ட்ரீஸ், இந்த கட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த கேர்ப் அண்ட் கட்டர் என்று சொல்வார்கள். அதுதான் இப்போ லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்க தெரியும். இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். அது சொல்கிறது கட்டர்ன்னு சொல்லி. அந்த கட்டர் வந்து ஒரு ஒன்று வந்து இந்த வீதியை ஒரு சப்போர்ட், வீதியின் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது, சைட் சப்போர்ட்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த ட்ரைனேஜ் வாட்டர், நான் இப்போ ஒரு வீட்டை காட்டுறேன் பாருங்க. இதில் உள்ள மரங்கள் அத்தனை மரங்களும் என்னென்ன மரம் 15 வருடத்தில் என்ன மாதிரி இந்த மரம் வளர்ந்து நிற்கும் பொழுது எவ்வளோ அழகாக இருக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீதிக்கு போடப்பட்டிருக்கிற லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் 2 பக்கமும் தெரியுது. 2 பக்கமும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸிங்லேயும் ஹைட்டிலையும் லைட்ஸ் போட்டிருப்பார்கள். அந்த இலுமினேஷன், அந்த பல்பானது ரோட்டின் எந்த புள்ளியில் வந்து விழுகிறது, அதிலிருந்து எவ்வளவு செறிவு வருகின்றது போன்ற பல விஷயங்களும் திட்டமிட்டு செய்யப்படுகிறது. திட்டமிட்டு செய்வதன் மூலம் அந்த ஸ்பேஸிங்காக அதுக்கு நிறைய பொறியியலாளர்கள், என்ஜினியர்ஸ் வந்து அதுக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மின்சாரம் எடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த பகுதியில் நான் சொன்ன பேசின் சொல்கிற சாமான் இதுதான் பாருங்க. இதான் அந்த பேசின் என்று சொல்கிற சாமான் நாங்கள் போட்டிருக்க பாருங்க. இட்ஸ் அ பிக் டிசைன், பிக் பிரின்சிபல். அதாவது நாங்கள் எமது தாயகத்தில் பார்த்தால் இப்பொழுது குளங்களை மூடுகின்றோம். இங்கு குளங்களை திறக்கின்றார்கள். புது குளம் என்று சொல்லலாம். இது ஒரு புது குளம். இந்த குளத்தில் தேவையான விஷயங்கள், தண்ணிகள், வெள்ளப்பெருக்கு வராமல் தடுக்கப்படுகிறது. வெள்ளப்பெருக்குகள் வராமல் தடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் வாட்டர் வந்து ரிவரை நிறைவாக மழை பெய்யும் பொழுது, நாங்கள் வீடுகள் கட்டும் பொழுது அந்த வீட்டு தண்ணி கூரையில் விழுந்து திரும்ப அப்படி இந்த கட்டர்ஸால் ஓடி வந்து இந்த 2 பக்கம் இருக்கிற கட்டர்ஸ், இங்கால பக்கத்தில் இருக்கிற கட்டரை சொல்கிறது வெர்டிகலாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் 150 மில்லிமீட்டர் கட்டர். இங்கால பக்கத்தில் இருக்கிற ரோல் டைப்னு சொல்கிறோம். ரோல் டைப் போடக்குள்ளே அதுக்கு மேலே வாகனங்கள் ஏறக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அங்கால பாருங்க நல்ல டர்ஃபிங் செய்து, அதாவது புல்லுகளை வளர்த்து அழகாக செய்திருக்கிறார். அதுக்கு பக்கத்தில் வந்து ஃபுட்பாத், அதுக்கு அங்கால வந்து நேச்சர் ஸ்ட்ரீப்னு சொல்லக்கூடிய பகுதி இருக்குது. இவ்வாறாக திட்டமிட்டு பாருங்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு கட்டருக்கும் இடையில் பாருங்க ஒரு சின்ன ஒரு எலிக்கூடு மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளால தான் வீட்டுக்கு கூரையில் விழுகிற தண்ணிகள் அங்கிருந்து சுத்திகரிக்கப்பட்டு இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடிய மாதிரி செய்திருப்பார்கள். இதில் பார்க்கக்கூடிய இருக்கிறது கேபிங் கட்டருக்கு பட்டத்துக்கு லிண்டல் என்ற ஒரு சாமான் இருக்குது பாருங்க. இந்த வெள்ள பேக்குக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு சின்ன ஒரு லிண்டல் இருக்குது தானே, இந்த வெள்ள பேக்கு கீழே இருக்குது. அது சொல்கிற லிண்டல்னு சொல்லி. அது வந்து என்ன செய்யும், இந்த ரோட்டில் வர தண்ணிகள் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அந்த லிண்டல் ஓப்பனிங்ஸ் இருக்குது. லிண்டல் ஓப்பனிங்ஸ் வந்து என்னத்தை செய்யும், அதை எடுத்து அப்படியே எங்களுடைய பைப் சிஸ்டத்துக்குள்ளால் கொண்டு போய் அந்த குளம் நாங்கள் அப்போ பார்த்து அந்த குளத்துக்கு கொண்டு போய் விட்டு பிறகு குளத்தில் அதை ஃபில்டர் பண்ணி போட்டு திரும்ப அப்படியே கிரிக்குள்ளால் போய் ரிவருக்கு போய் ஓஷனுக்கு போய் சேரும். அதுதான் அந்த சிஸ்டம். மிகவும் அழகாக திருப்பி பாருங்கள். இந்த வீடுகள் என்ன வடிவாக அந்த ஃபசாட் வந்து என்றது முகப்பு வந்து ஒவ்வொரு அப்ரூவலுக்கு உட்படும். அவர்கள் ஒரு சிறு வித்தியாசமான ஒரு வகையில் கட்டுவதற்கு அதிமதி சில இடங்களில் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் இந்த இடத்தை இப்படித்தான் ஃபசாட் இருக்கணும்னு சொல்லி முதலே அவர்களுக்கு ஒரு திட்டமிட்ட ஒரு நிலை இருக்கும். இந்த வீடுகள் இந்த இடங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு
15-20 வருடங்களாக திட்டமிடப்பட்டு நடத்தப்படுகிறது. திட்டமிடப்பட்டு அதனை வடிவமைக்கிறார்கள். அந்த வீட்டு தனி வீடு இல்லை, இந்த ஏரியாவை பார்க்கல கூடுதலாக பார்க்கல எங்களுக்கு தெரியும். ஆஸ்திரேலியாவில் வந்து இப்பொழுது ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டிம்பர் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்கிறது, அதாவது டிம்பர் டிசைன் வந்து பொழுது நாங்கள் பொதுவாக தாயகத்தில் பார்க்கும்போது டிம்பர், மற்றது எங்களுக்கு தெரியக்கூடிய அந்த பிரிக்ஸ் வந்து கூடுதலாக இந்த பிரிக்ஸ் வந்து கூடுதலாக வந்து ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ்னு சொல்லுவார்கள். அதாவது லோடை கறி பண்ணக்கூடியது பிரிக்ஸ் கூடுதலாக கறி பண்ணும். அதே நேரத்தில் சில ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸும் உள்ளுக்கு கொலம்ஸ் அல்லது பீம் என்று சொல்லக்கூடிய அந்த வகைகளை ஸ்டீல்லையும் போட்டுக்கொள்வார்கள். அதன் மூலம் அந்த லோடை அவர்கள் தாங்கி பிடிப்பார்கள். மற்றது அந்த டிம்பர்ஸ் வந்து பார்ட்டிஷன்ஸ் மாதிரி போட்டு கூடுதலாக கூரைகள் எல்லாம் டிம்பர் இங்கே கீழே போட்டிருக்க பாருங்க. இந்த கீழே படக்க வச்சுக்கிறது வந்து ஒரு டிம்பர் ரூஃப் ஸ்ட்ரக்சர். எங்கன்னு சொல்கிறாங்க ரூஃப் ட்ரஸ்ன்னு சொல்கிறோம். ரூஃப் ட்ரஸ் எங்களுக்கு முந்தைய ஊரில் வந்து சிலாகைகள் போட்டு செய்வோம் அல்ல, பனை மரத்தில் செய்கிற மாதிரி இங்கே வந்து இதுக்காக மரங்கள் வளர்க்கப்பட்டு அதை டிம்ப மில்லில் கொண்டே அரிஞ்சு எடுத்து சைஸாக விற்பார்கள். அதனை இங்கே டிம்ப டிசைனர்ஸ் அந்த அதுக்கேற்ற மாதிரி டிம்பர் டிசைன் என்றே தனியாக ஒரு பாரிய டிசைன் இருக்கிறது. அதை படிப்பதன் மூலம் டிம்பர் டிசைன் மற்ற இந்த ஸ்கேஃபோல்ட் ஆக்சஸ் பாருங்கள். ஸ்கேஃபோல்ட் இங்கே ஒரு முக்கியமான இவ்வாறான பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சொல்லுங்கள் உறவுகளே, நான் கூடுதலாக போடக்கூடியதாக இருக்கும். இது ஒரு மற்ற மாதிரி ஆஸ்திரேலியாவில் மக்கள் பெரும்பான்மையாக பல்லின கலாச்சார மக்கள் பெரும்பான்மையாக வாழும் ஒரு பகுதி பிளாக் டவுன் என்ற ஒரு நகர பகுதி. அந்த பகுதியில் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். பலர் கண்டுக்கிறீங்கள் இவ்வாறான பதிவுகளை போடுங்கள் சரின்னு சொல்லி அந்தபடியே தான் இந்த பதிவு போட்டுக்கிறேன். இன்றைக்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்றபடியால் இங்கே இப்பொழுது வேலைகள் இடம்பெறவில்லை, வேலை அமைதியாக இருக்கிறது. அல்லது நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் இந்த கட்டட வேலைகள் ஓரளவுக்கு கட்டி முடிந்த வீடுகள் எங்களை பார்க்கக்கூடிய இருக்கு. மிகவும் சிரம்பட இந்த கட்டுமானங்கள் பாருங்கள். இதில் வந்து ஒரு அந்த ஒரு ஃபில்டர் ஒன்று போட்டுக்கிறேன் பாருங்கள். இதை சொல்கிறது இதில் நாங்கள் அந்த யோசிப்பீர்கள் இந்த தென்னந்தும்பில் வந்து ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு ஃபில்டர் போட்டிருக்கு. அது வந்து அந்த வீடுகள் கட்டும்போது வர சின்ன சின்ன குப்பைகளை கேப்சர் பண்ணுற போட்டிருக்கு. அது வந்து பொதுவாக நீர் ஓடும் பகுதிகள் என்று சொல்ல தாங்கு குளங்கள் அதுகளுக்கு செல்லக்கு முதல் இதிலேயே கேப்சர் பண்ணி அதை வந்து கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்காண்டி. இல்லாட்டியே நடக்கும் இந்த பைப் சிஸ்டம் வந்து உள்ளுக்கு போய் கொலஸ்ட்ரால் அடைச்ச மாதிரி எங்களோட ஆற்றறிக்குள்ளே போய் கொலஸ்ட்ரால் அடைச்ச மாதிரி இந்த டின்னுகள் குப்பைகள் சிகரெட் பட்ஸ் போய் அடைச்சி போடும். ஆக்கில் இருக்கிற சிகரெட் பட்ஸ்களுக்கு அடைச்சி போடும் பட்ஸுகள். அதுக்காக அது போட்டிருக்கிறார்கள். இவ்வாறாக பல விஷயங்கள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியது. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. நான் இவ்வாறான பதிவுகளை போட்டுக்கொள்ளலாம் உங்களுக்காக நான் போட தயாராக இருக்கிறேன். சரிதானே உறவுகளே? மிகவும் அழகான இந்த பகுதி பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது. இன்றைக்கு திடீரென்று செய்தபடியே அந்த ப்ராப்பராக ஸ்டாண்டும் வைக்கல. நான் முடிந்து ஒன்று நிற்குது. ஓகே, இப்போ சரி. பாருங்கள் இந்த அழகாக அந்த என்னென்னு சொல்கிறது கம்யூனிகேஷன் சிஸ்டம், மற்ற ட்ரீஸ், ஃபுட்பாத், ட்ரைனேஜ் சிஸ்டம் மிகவும் அழகாக செய்திருக்கிறார்கள். அந்த வீட்டினுடைய ஃபசாட், அதனுடைய ஃபினிஷிங் புதிய இந்த பகுதியில் வாராக்கள் அநேகமாக நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து குடியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து விருப்பவர்கள் இங்கே விரும்புகிறார்கள். ஈழத்தமிழர்கள் இவ்வாறாக வந்து வெறு இடங்களுக்கு போவது சரியான குறைவு என்று சொல்லலாம். தெரிஞ்சவர்கள் சரியான குறைவாக உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இங்கே இருந்தால் சொல்லுங்கோ. ஏனென்றால் எங்களுடையாக்கள் வந்து கூடுதலாக எங்கு தமிழினம் சாப்பாட்டு கடை இருக்கோ, கொத்தரொட்டி கடை இருக்குது, அல்லது கோயில் இருக்குன்றது தான் எங்களுடையாக்கள் முக்கிய பிரிவுகளாக இருக்கிறது. அதால் இப்படியான இடத்த வந்து இருக்கிறது சரியான குறைவு. யங்ஸ்டர்ஸ் சில நேரங்களில் இப்போ ஒரு மாற்றமாக சிந்திப்பதால் வந்து இருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச குறைவு யங்ஸ்டர்ஸ்லேயும் வந்திருக்காங்க குறைவு. அவர்கள் தமது பெற்றோரின் வாழ்க்கை முறைக்கு பழக்கப்பட்டதால் இங்கு வந்தாலும் அவர்கள் நீண்ட காலத்துக்கு இருப்பது ஒரு சிக்கலான ஒரு
தாக்குப்பிடிக்காத ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதில் ஒரு ஓப்பன் என்று போட்டிருக்கிறோம். ஏனென்றால் இங்கே வந்து ஆக்கள் வந்து ஹவுஸ் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே டொமைன் ஹோம்ஸ் நவ் ஓப்பன், உள்ளுக்கு போய் பார்க்கலாம். ஹவுஸ் அண்ட் லேண்ட் பேக்கேஜ் 10% ஆஃப், எண்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் இயர் சேல். இப்பொழுது எண்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் இயர் 2 நாள் தந்திருக்கு. அப்படி ஒரு ஓப்பன் ஹவுஸ் ஒன்று போட்டிருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் இதனை விரும்பியிருப்பீர்கள். இந்த பதிவு புரோனா விரும்பியிருப்பீர்கள். இவ்வாறான பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதுக்கு பக்கத்தில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். சரிதானே? மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ் இருக்கும். இவ்வாறாக சகலது வசதிகளையும் செய்துவிட்டு தான் இப்படியான டெவலப்மெண்ட்ஸ் துவங்குவார்கள். மக்கள் குடியேறும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பிறகு இதுக்கிட்ட சைவ கோயில்களும் இருக்கின்றது. அதில் எந்தவித குறைமில்லை. இதிலிருந்து ஒரு 15-20 நிமிஷத்தில் கோயில் இருக்கும். நாங்கள் இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்குள்ளேயும் ஒரு டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது. இங்கே ரைட் சைடில் இருக்கிற மாதிரி தான் முந்தி இந்த காணிகள், இந்த ஃபார்மில் போய் மாடுகள் நிற்குது பாருங்க. இதுக்குள்ளே ஓப்பன். இதில் ஒரு டிஸ்பிளே ஹோம்னு போட்டிருக்கணும். சைடில் இருக்கிறது ஒரு டிஸ்பிளே ஹோம். அவரிடம் போய் கேட்கலாம் என்ன விலைன்னு சொல்லி. உங்களுக்கு யாரும் விருப்பமாட்டா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை கேட்டு போடுறேன். விலைகளை பற்றி கதைக்கலாம், பேசலாம். யாராக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்க, நானும் பாரேன். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்ப்போம். சரிதானே? இது ஒரு சும்மா ஒரு ப்ளஷருக்காண்டி தான், சந்தோஷத்துக்காண்டி தான் நான் செய்கிறேன். மற்றபடி லேண்ட் ஃபோர்ஸல் இங்கே பக்கம் இருக்கிறதுகள் இதில் வந்து இந்த லேண்டுகள் விற்பனைக்கு இருக்கான். நான் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து லேண்ட் விற்பனைக்கு இருக்குது, ரைட் சைட்லேயும் இருக்குது. இது முழுக்க விற்பனைக்கு இருக்கிற காணிகள். இந்த காணிகள் வந்து வாங்கி போட்டு ஒவ்வொருத்தரும் தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே நாங்கள் முதல் பார்த்த மாதிரி கட்டலாம். அதுக்கு அவர்கள் வீதிகளை போட்டு விட்டுவார்கள். ஏற்கனவே பாருங்கள், அதுக்குள்ள வீதியெல்லாம் சமைக்கப்பட்டிருக்கிறது, வீதி போடப்பட்டிருக்கு. அந்த வீதிக்குள்ளே அவைகள் பாருங்க. இதுக்குள்ளால ஒரு சின்ன ஒரு லிங்க் ஒன்று இருக்குது, மிஸ்ஸஸ் லிங்க் இருக்குது. இதுக்குள்ளே இங்கால வீதிகள் போட்டிருக்கு. இதுக்குள்ளே இந்த வீதிகள் போட்டிருக்கு. இந்த வீதிக்குள்ளால போய் அக்சஸ் பண்ணி அவைகள் தங்களுடைய இதுக்குள்ள எல்லாம் வெறுங்காணிகள் அதே மாதிரி அந்த நாங்கள் பார்க்குற மற்ற வீடுகள் மாதிரி இதுலேயும் வீடுகள் வரப்போகுது. டெலிகம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் காட்டிருக்கு. அந்த பச்சையாக இருக்கிற பட்டி வந்து டெலிகம்யூனிகேஷன் பட்டி. இதில் வந்து அத்திவாரம் போடணும். இங்கே நானும் வீடு கட்டைக்குள்ள எனக்கு ஒரு பொறியியலாளராக இருந்து எனக்கு அப்பொழுது இதை பற்றி தெரியவில்லை. இந்த ரெஜிஃபோமை கொண்டு கீழே காட்டாங்களே, என்னடா அவன் ரெஜிஃபோமை போடுறான் வீட்டுக்குள்ளே வந்து யோசிச்சேன். ஆனால் இந்த ரெஜிஃபோம் வந்து சும்மா ஃபில்லிங்குக்காக போடணும். அதாவது மண்ணை கொண்டு போடாமல் ரெஜிஃபோமை போட்டுட்டு அத்திவாரங்களில் ஃபுட்டிங்ஸ் ஃபவுண்டேஷன்ஸுக்கு இடையில் ரெஜிஃபோம். இப்போ இது வந்து என்னென்னு சொல்கிறது, அத்திவாரம் போடுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கும் காட்சி தான் பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கு. தமிழ் படியின் ஒருவரும் வேலை செய்கிறான் போல இருக்குது. நிறைய தமிழ் ஆக்கள் இப்போ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இறங்கியிருக்கணும். அது ஒரு சந்தோஷமான விஷயம். யங்ஸ்டர்ஸ் கூடுதலாக இந்த இது இப்போ வெறும் லேண்டாக இருக்கிற இடங்களெல்லாம் கட்டப்பட்டு கொண்டு வருது. பாருங்க, நல்லா இருக்கு என்ன டிம்பர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸ்கேஃபோல்டை பற்றி அப்போ நான் காட்டினேன். ஸ்கேஃபோல்டு வந்து இட்ஸ் எ வெரி பிக் காம்போனன்ட் ஆஃப் த இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அதுக்கென்று தனியாக கண்ட்ராக்டர்ஸ் இருக்கிறார்கள். இப்போ பாலங்கள் கட்டும் பொழுது இப்படியான கட்டுமான வேலை செய்யக்குள்ள ஸ்கேஃபோல்டு ஆக்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இப்படி இல்லாட்டி அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். இங்கே இதில் நிற்கிற ஒரு அக்காவும் தங்கச்சியும் ஒரு இளம் குடும்பம் உண்டு, இந்த வீட்டை வாங்கியிருக்கிறார்கள் போல இருக்கிறது. அவர்களுடைய வேலை என்பது ஒன்றுக்கு மிகவும் சந்தோஷமாக அந்த வீட்டை கட்டுவதில் பார்த்து கொண்டிருக்கிறார். சூப்பர்வைசிங் செய்து கொண்டு அல்லது என்ன செய்யலாம்ன்றது இல்லை, அது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. நான் இந்த யங் ஏஜில் கூடுதலாக இந்தியாவில் அப்படியான பகுதிகளில் வந்து குடியேறி இருப்பதில் ஒரு தனிப்பட்ட சுகம் இருக்கிறது. தாங்களாக கட்டின ஒரு வீட்டில் இங்கே வேறு இங்கே லேண்டெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. லேண்ட் ஃப்ரீ இல்லை, லேண்ட் இப்பொழுது ஆக்கள் இல்லாமல் இருக்கணும். இந்த கிம்ப கட்டை அடிச்சுக்கிறாங்கள தான் பவுண்ட்ரிஸ், வீடுகளுக்கு இடையிலான பவுண்ட்ரிஸ். இந்த என்னென்னு சொல்கிறது ப்ளாட்ஸ் இருக்குது. அதை வந்து வாங்கி பாருங்கள், முதலே ரோட்டு போட்டாச்சு. வீடு கட்டக்கு முதல் ரோட் போட்டாச்சு, லைட் போட்டாச்சு, எல்லாம் செய்தாச்சு. இனி ஆட்கள் காணியை வந்து வாங்கி வீட்டை கட்டுறது தான் செய்ய வேண்டிய வேலை. இது ஒரு கல்டிசெக் மாதிரி வருது. ஓகே உறவுகளே, நான் இதோட இதை முடிச்சுக்கொள்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றாக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய கருத்தை போடுங்க.
இவ்வாறான பதிவுகள் பிடித்திருந்தால் நான் மேன்மேலும் பல படங்களில் சென்று பார்க்கலாம். எனக்கும் விருப்பமான ஒரு ஏரியா, எந்த ஏரியான்னு சொல்லலாம். அதாவது நானும் அப்படியான தொழிலாம் செய்கிறேன். தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்லது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்படியான இது அது எனக்கு விருப்பமான ஒரு இது. இப்படியான பல ப்ராஜெக்ட்ஸ் நான் செய்திருக்கிறேன். சில பாருங்க சொல்கிறது டிஷ் ரைன் என்று நான் இப்போ ப்ரோஸ் பண்ணுறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாமானுக்கு பெயர் இருக்குது, குவாலிட்டி இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி